அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரத்துன் நிசாவுடைய 6வது வசனம் வரை நாம் பார்த்திருக்கிறோம். இதற்கு முன்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த 6 வசனங்களிலே மனிதனை ஆண் பெண் என்ற ஜோடியாக படைத்ததையும், அதற்கு பிறகு யதீம்கள் அனாதைகளுடைய செல்வங்கள் சம்பந்தமாகவும், ஒருவர் திருமணம் மேற்கொண்டால் அவர் மணக்கொடை மஹரை கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிய வரிசையில், ஆண்களுக்கு எப்படி பாகப்பிரிவினை சம்பந்தத்தில் அவர்களுக்கு பங்குண்டோ அதே போன்று பெண்களுக்கும் பங்குண்டு என்ற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பதிவு செய்கிறான். லிர் ரிஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். பெற்றோர்களோ அல்லது நெருங்கிய உறவினர்களோ தங்களுடைய மரணத்திற்கு பின்பு விட்டு சென்ற சொத்து இருக்கிறதே, அதிலே ஆண்களுக்கு பங்குண்டு. வலின் நிசாஇ நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். அதே போன்று பெற்றோர்கள் தந்தையோ அல்லது தாயோ இறந்த பிறகு அல்லது நெருங்கிய உறவினர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய சொத்திலிருந்து பெண்களுக்கும் பங்குண்டு. எப்படி? மிம்மா கல்ல மின்ஹு அவு கசுர. அந்த சொத்து என்பது குறைவாக இருந்தாலும் சரியே அல்லது அதிகமாக இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே பாக பிரிவினை சம்பந்தமாக, ஒருவர் இறந்த பிறகு அவருடைய சொத்து சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். ஏன் இந்த வசனம் என்று சொன்னால், அன்றைய அரபியர்கள் யாருக்கு சொத்து சேரும் என்று சொன்னால், எந்த ஒரு வாலிபர் போர்க்களங்களுக்கு செல்லும் அளவிற்கு தகுதி படைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு மட்டும்தான் தன்னுடைய தாயோ தந்தையினுடைய சொத்தோ இருக்கும். சிறுவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சொத்து போகாது. அதே போல பெண்களாக இருந்தால் ஆக கொஞ்சம் கூட சொத்து என்பது இல்லை என்ற நிலையை அரபியர்கள் அன்று ஜாஹிலியா காலத்தில் வைத்திருந்தார்கள். இன்னைக்கு கூட பல சமூகங்களில் பெண்களுக்கென்று சொத்து என்பது கிடையாது என்று இப்பொழுதுதான் இந்தியாவிலலாம் தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சொத்துரிமை என்பது பெண்கள் பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது, தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தையினுடைய சொத்திலிருந்து அவர்களுக்கும் பங்குண்டு என்ற போராட்டங்களுக்கு பிறகுதான் பெற்றார்கள். இது வரலாற்று ரீதியாக பார்க்கலாம். ஆனால் குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னரே பெண்களுக்கும் தன்னுடைய தந்தை அல்லது தன்னுடைய தாய் அல்லது தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுடைய சொத்தில் அவர்களுக்கும் பங்குண்டு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். ஔஸ் இப்னு சாபித் என்ற ஒரு சஹாபி, அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க போர்க்காலத்தில். அப்பொழுது அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். அவங்களுடைய மனைவி ஹுஜ்ஜா என்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து சொல்கிறாங்க, இன்னலி இப்னதைனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். கது மாத்த அபூஹுமா, அந்த 2 பெண் பிள்ளைகளுடைய தந்தையான ஔஸ் இப்னு சாபித் என்பவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? வஃபாத் ஆகிட்டாங்க, மரணிச்சிட்டாங்க. வலைஸ லஹுமா ஷையுன், இப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது யா ரசூலல்லாஹ். அப்பொழுது பார்த்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்குத்தான் இறந்தவருக்கு சொத்து இருக்குமே, என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அவர்களுடைய சகோதரனுடைய மகன்கள் அர்ஜஃபா என்பவரும் சுவைத் என்பவரும் அந்த அனைத்து சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது அவங்களை அழைச்சி கேட்டாங்க. அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், அந்த 2 பெண் பிள்ளைகளும் சரி அந்த பெண்ணும் சரி இந்த சொத்துக்களை வைத்து என்ன செய்வார்கள், அவர்களுக்கு என்ன செய்ய தெரியும், எனவே தான் அதை அனைத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இதுவே ஒரு வாலிப பையனாக இருந்தால் அவருக்கு நாம் சொத்தில் பங்கு கொடுக்கலாம், இது ஏன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா அன்று வரைக்கும் அந்த சட்டம் இல்லை. பெண்களுக்கு அந்த சொத்து கணவனுடைய சொத்து என்பது அல்லது அந்த பெண் பிள்ளைகளுக்கு அந்த தந்தையினுடைய சொத்து என்பது என்று அன்று வரை ஷரியத்துடைய சட்டமும் இல்லை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கிறது, இர்ஜி இலா பைத்திக், ஓ வீட்டுக்கு நீ போமா, இதுவரை ஹத்தா அன்துரமா யுஹதிஸுல்லாஹு ஃபி அம்ரிக், உன்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்ன வசனத்தை இறக்குகிறான் என்று நான் பார்க்கிறேன். நானா ஒன்று சொல்ல முடியாது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? ஆயத்தை இறக்கி ஒரு வஹியை இறக்குவான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்ப சொல்லியிருந்த இறங்கின ஆயத்து தான் இது. சூரத்து நிசாவுடைய 7வது வசனம். எப்படி ஆண்களுக்கு அந்த பாக பிரிவினையில் பங்கு இருக்கிறதோ, வலின் நிசாஇ நசீபு மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், தன்னுடைய பெற்றோர் அல்லது நெருங்கிய உறவினர்கள் விட்டு சென்ற அந்த சொத்துகளில் இருந்து பெண்களுக்கும் பங்குண்டு. அந்த பெண்மணி இந்த ஆயத்தை கேட்டோன்னு சந்தோஷமாயிட்டாங்க. அப்பொழுது அந்த இருவர்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஒன்றும் தொட்டுவிடக்கூடாது, எதுவரை இதற்கான பாக பிரிவினை பிரிக்கும் வரை. அந்த பெண்ணுக்கு எவ்வளவு இருக்கு? இதே சூராவுடைய 11வது வசனத்தில் அந்த பாக பிரிவினுடைய ஒவ்வொரு சட்டங்களும் என்ன செய்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனைவிக்கு எவ்வளவு பங்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு பங்கு என்றது அனைத்தையும் அந்த 11வது, இப்போ 7வது ஆயத்தில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நம்ம தஃப்சீரில் அந்த 11வது ஆயத்தில் நம்ம அனைத்து விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். உடனே அந்த பெண்மணி சந்தோஷமாயிட்டாங்க. அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, அதற்கு முன்னால் ஜாஹிலியா காலத்தில் பெண்களுக்கு சொத்தே இல்லை. எந்த அளவுக்குன்னா இன்றளவும் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, அதான் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எல்லாமே கொடுத்து போட்டு தான் அனுப்பிச்சிட்டீங்க, வரதட்சணை என்ற பேரில் என்ன பண்ணிட்டீங்க, 10 சவரம் 15 சவரம் போட்டீங்க, இப்போ மறுபடியும் அவங்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணுமா? கொடுத்தே ஆக வேண்டும். தந்தை இறந்து விட்டால் அந்த சொத்திலே அந்த பெண் பிள்ளைகளுக்கும் பங்குண்டு குர்ஆன் சொல்லுது. அப்போ முன்னாடி கொடுத்தீங்களே, அது உங்களுடைய தந்தை உங்களுக்கு செய்த பாராபட்சம், அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லா பிள்ளைகளையும் சரிசமமாக பார்க்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லி தருது. நீங்கள் அங்கே 10 சவரம் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதையே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஜீவித காலத்தில் செய்திருக்க வேண்டும். இதுதான் ஷரிய சட்டம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பெண் பிள்ளை அடுத்த வீட்டில் போய் வாழ போகுது, அவங்களுக்கு கண்ணியமாக இருக்கணும்னு எல்லாத்தையும் அங்கே என்ன செய்யறோம், கொடுத்துட்றோம். இந்த பிள்ளைங்களை நம்ம விட்டுடுறோம். அவங்களுடைய தேவைகளையும் நான் செய்தே ஆக வேண்டும். எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, வரதட்சணை கூடாது. நான் அதை நீங்களே 10 சவரம் 15 சவரம் பேசுறீங்களே, கூடாது தானே? கூடாது தான். நீங்கள் உங்களுடைய அன்பின் காரணமாக அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யறீங்க, போடுறீங்க பெண் பிள்ளைகளுக்கு. அப்படி என்று சொன்னால் உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் சரிசமாக நீங்கள் பார்க்க வேண்டும். வாழும் காலத்திலே மரணித்து விட்டால் அவர்களுக்கு அது செய்யப்பட்டு விட்டது என்ற கணக்கு பார்க்க கூடாது. அது எல்லாருக்கும் ஷரிய சொல்கின்ற சட்டத்தை தான் நாம் என்ன செய்யணும், அமல்ல கொண்டு வரணும். பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு, ஆண்களுக்கு எவ்வளவு என்ற சட்டத்தை என்ன செய்யும், பார்த்து தான் கொடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்லி தருகிறது. ஒரு முதியவர் எந்த அளவுக்கு சொத்து விஷயத்துல இருக்கிறாங்க பாருங்க. ஒரு முதியவர், அவர் ஒரு நோயாளி மரண தருவாயில் இருக்கிறார். அவரை சந்திக்க போறாங்க. சந்திக்க போகின்ற நேரத்திலே அவருக்கு பக்கத்திலே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. இப்போல்லாம் லைட்டு, அப்போல்லாம் விளக்கு தானே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவள் போய் நலம் விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருடைய ரூஹ் அப்படியே பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்ச உடனே அந்த மனிதர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த விளக்கை அணைச்சிட்டார். விளக்கை அணைச்சிட்டார். என்னங்க விளக்கை அணைச்சிட்டீங்க? சொன்னார், அந்த மனிதர் இருக்கிற வரைத்தான் அவருக்கு அது சொந்தம். அவர் எப்பொழுது இறந்து விட்டாரோ அதற்கு பிறகு வாரிசுகளுடைய சொந்தம். அந்த வாரிசுகள் அத்தனை நபர்களும் சேர்ந்து தான் இதை பயன்படுத்த வேண்டும். அது யாருக்கு போய் சேருதோ அவங்க தான் அதை பயன்படுத்தணுமே தவிர மற்றவர்கள் பயன்படுத்துவது அந்த சொத்துல என்ன செய்து குறை வைத்ததை போன்று எப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா தந்தை இறந்து அந்த தாதா இறந்து எல்லாமே இவரே அனுபவிச்சுட்டு இருப்பார். தன்னுடைய சகோதரிகளுக்கு தன்னுடைய குடும்பத்தினருக்கு அது பிரித்து கொடுக்கணும். நான் தான் இந்த வீட்டில் இருக்கிறேன், அதனால் நானே வச்சுக்கிறேன், அப்படி கிடையாது. எப்பொழுது தந்தை இறந்து விட்டாரோ அவருடைய சொத்து இருந்தால் அதை உடனடியாக என்ன செய்யணும், பிரித்து கொடுக்கணும். ஒரு தந்தை ஒரு ஹசரத் இடத்துல போயிட்டு கேட்குறார், ஹசரத் நான் ஹஜ்ஜுக்கு போகலான்னு இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் போய் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. இல்லை, என்னோடய பிள்ளைங்கள்லாம் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறதா இருந்தால் போங்க, முதல்ல அவங்க சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு போங்க. போகிறது அப்படியே போயிட்டு அப்படி என்ற நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு போகிறதா இருந்தா போங்க, சொத்தெல்லாம் என்ன செஞ்சீங்க, பிரித்து. சொத்து பிரித்தல் என்பது எப்பொழுது தெரியுமா? அவ இறந்த பிறகுதான். எப்பொழுதுமே ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையின் இடத்துல போய் எனக்கு இதை எது கொடு, எனக்கு இது பிரித்து கொடு, இது என்னுடையது அப்படி என்று கேட்பதற்கு எந்த அனுமதியும் கிடையாது.
கேட்க முடியாது. இறந்த பிறகுதான் அந்த சொத்துக்கான ஷரியத் சட்டம் சொல்லிக் கொடுக்கும். ஷரியத் சொல்லும், நீ மகனாக இருக்கிறாய், நீ மகளாக இருக்கிறாய், நீ இன்ன உறவில் இருக்கிறாய், உனக்கு இவ்வளவு பங்கு, அப்படி என்று வராசத்து சட்டத்தை சொல்லித்தான் அதை எடுக்க வேண்டுமே தவிர நாம நமக்கு பங்கு வைத்துக் கொள்ள இயலாது. ஷரியத். அதே போன்று ஒருவர் இருக்கும் காலத்திலேயே எனக்கு உன்னுடைய சொத்திலிருந்து பங்குத்தா என்று சொல்ல இயலாது. தன்னுடைய தந்தையே தன்னுடைய மகனுக்காகவோ மகளுக்காகவோ அன்பளிப்பாக அந்த ஏதாவது ஒரு பேரில் நகையாகவோ அவருக்கு பங்களாவாக காராகவோ எடுத்துக் கொடுக்கிறார் என்றால் அது அத்தனையும் அன்பளிப்புத்தானே தவிர அது எது கிடையாது, சொத்து பிரிவில் சட்டம் கிடையாது. மரணித்த பிறகுதான். நம்மளுக்கு ஹதீஸ்கள் சொல்லித் தருகிறது, நம்மளுக்கு வரலாறுகள் பல சொல்லித் தருகிறது. அந்த ஹஸ்ரத் அவர்கள் சொன்னார்களாம், நீங்கள் ஹஜ்ஜுக்கு தாராளமாக என்ன செய்யுங்க, போயிட்டு வாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த பிள்ளைகளுடைய அனுமதி, அதாவது அவங்க அனுப்பாமல் உங்களை இருந்து நீங்கள் செல்வந்தராக என்ன செய்ய அப்படியே மௌத்தாயிட்டீங்க, ஹஜ்ஜை செய்ய மௌத்தாயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இறந்த பிறகு ஹஜ் செய்யலை, இறந்த பிறகு முதலில் உங்களுடைய சார்பில் ஒருவர் ஹஜ் செய்த பிறகுதான் இந்த சொத்தையை பிரிக்க வேண்டும். ஏன்னா நீ செல்வந்தனா இருந்து என்ன செஞ்சிட மௌத்தா போயிட்டு ஹஜ் செய்யல அப்படின்னா உன்னுடைய சொத்துல முதல் விஷயம் உனக்கு ஹஜ் செய்ய வேண்டும் உன் பெயர்ல. இப்படியே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கருத்துல சொல்றாங்க, ஒரு செல்வந்தர் காலம் தாழ்த்தி என்ன செய்யவில்லை, ஹஜ்ஜை செய்யாம வஃபாத் ஆயிட்டார் என்று சொன்னால் சொத்தை பிரிப்பதற்கு முன்னால் அவர் என்ன செய்யணுமா, அவங்களுடைய பேர்ல ஒருவர் ஹஜ் செய்ய வேண்டும், ஹஜ்ஜே பதலி. இந்த அளவுக்கு சொத்து விஷயங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. அடுத்து 11வது வசனத்தில் இன்ஷா அல்லாஹ் அந்த சொத்துடைய சம்பந்தமாக பார்ப்போம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், நசீபம் மஃப்ரூதா, இது அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட பங்கு விஷயமாக என்ன செய்கிறது இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்லி காட்டுகிறான். வ இதா ஹதரல் கிஸ்மத, நீங்கள் பங்கு வைக்கின்ற அந்த நேரத்தில் உலுல் குர்பா, நெருங்கிய உறவினர்கள் ஆஜராகி விடுகிறார்கள், வல் யதாமா, அனாதைகள் வந்து விடுகிறார்கள், வல் மசாக்கீனு, அல்லது ஏழை எளியவர்கள் வந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா ஃபர்சுகூஹும் மின்ஹு, அந்த சொத்திலிருந்து அவர்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள். வந்து நிற்கிறாங்க, நீங்க பாக பிறவின்னு நடக்குது, தம்பிக்கு இவ்வளோ, அண்ணனுக்கு இவ்வளோ, பிள்ளைக்கு இவ்வளோ, மகளுக்கு இப்படின்னு நடக்குது. அந்த நேரத்தில் இந்த 4 நபர்கள் அனாதைகளையோ அல்லது ஏழைகளோ அல்லது உறவினர்களோ அல்லது இதே போன்று மற்றவர்கள் யாராவது வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், அதிலிருந்து கொடுங்கள். இது இஸ்லாமிய ஷரியத்துடைய ஆரம்ப காலத்துடைய வசனம். ஆரம்ப காலத்துடைய வசனம் என்ன இது. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னாருக்கு இவ்வளவு என்று என்ன செய்ய பிரித்து கொடுத்தான். இப்படி ஒருத்தர் செய்கிறார் என்று சொன்னால் முஸ்தஹப், இஸ்லாமில் ஆகுமாக்கப்பட்ட ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழை எளியவர்களுக்கு அனாதைகளுக்கு உங்களுடைய சொத்திலே ஒரு ஹக்கு இருக்கட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது சொல்லி காட்டுகிறார். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிச்சாங்க, முனாவலத்துல் மிஸ்கீனி, யார் ஒருவர் ஏழை எளியவர்களோடு உறவினர்களாக அவங்களோட பங்கு கொண்டு போகிறாரோ அவருக்கு தகீ மைத்தத்தசூ, தீய மரணத்தை துர்மரணத்தை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். யாரோட? ஏழை எளியவர்களோட சேர்ந்து. அதைத்தான் இந்த வசனம் சொல்லித் தருகிறது. உங்களுடைய சொத்து பங்குகள் வைக்கும் பொழுது ஏழைகளோ அனாதைகளோ உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களோ யாராவது வந்தால் அவர்களுக்கும் அதில் என்ன செய்யுங்கள், கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்களாம், அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஏழை எளியவர்களுடைய சுபாவத்தோடு வாழச் செய்வாயாக. பெரும் பகட்டோடு பணக்காரனாக நான் வாழ்றேன் என்ற எண்ணம் இல்லாமல் ஏழை எளியவனாக அந்த சுபாவம் என்னிடத்துல, அந்த பண்பு என்னிடத்துல இருக்க வேண்டும். அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா. அடுத்து சொல்வார்களாம், வ அமித்தினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை மரணிக்கும் செய்கின்ற நேரத்தில் ஏழையாகவே மரணிக்க செய்வாயாக. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வஹ்ஷுர்னி ஃபீ ஸுமரத்தில் மசாகீன யௌமல் கியாமா, நாளை மர்மை நாளில் அந்த ஏழை எளியவர்களுடைய கூட்டத்திலே என்னை எழுப்பச் செய்வாயாக. பணக்காரர்கள் செல்வந்தர்கள் ஏழை எளியவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த தரத்தில் என்னை என்ன செய்வாங்க, அந்த இடத்துல என்னை எழுப்புவாயாக. எப்படி? அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா வ அமித்தினி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஸுமரத்தில் மிஸ்கீனா யௌமல் கியாமா, நாளை மர்மை நாளில் எந்திரிக்கிற நேரத்துலையும் அவங்களோட எர்ணிப்பேன். இந்த துவாவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன ஏழை எளியவர்கள் அந்த இதுவே சொல்லிட்டு இருக்கிறீங்க,
அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹும் யதுகுலூனல் ஜன்னத கப்ல அக்னியாயிஹிம் 40 ஆமன். செல்வந்தர்களை விட இந்த ஏழை எளியவர்கள் இருக்கிறார்களே 40 ஆண்டுகள் சொர்க்கத்திலே முன் சென்று இருப்பார்கள். இவங்க பின்னாடி வருவாங்க. இன்னும் ஹதீஸ்ல 500லாம் வருது. 40 ஆண்டுகள் என்ன செய்திருப்பார்கள்? முன் சென்று இருப்பார்கள். எனவே தான் அந்த கூட்டத்திலே நான் எழுப்பப்பட வேண்டும் என்று நான் தோஷம். ஏன்னா இவங்களுக்கு கணக்கு வழக்குகள் இருக்கு. அவங்களுக்கு கணக்கு ஒண்ணுமே இல்லையா அல்ல, என்கிட்ட நான் இப்படி தான் சம்பாரிச்சேன், இப்படி தான் செலவு பண்ணேன், இதை வாங்கலை அதை வாங்கலை, இப்படி சேர்க்கலை, நான் ஹலாலான முறை சம்பாதிச்சேன், ஹலாலான முறை முடிஞ்சு நான் அப்படியே வந்துட்டேன், அப்படி சரியா அப்போ முடிஞ்சிருச்சு. இவ்வளவு சொத்து அவ்வளவு சொத்துனா கணக்கு வழக்குகள் என்ன செய்யணும், பார்க்கணும், அதுக்கு நேரங்கள். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, லா துருத்தில் மிஸ்கீன வலவு பிஷிக்கி தம்ரத்தின். ஒரு ஏழை எளியவர் உங்களிடத்திலே வந்து நிற்கிறார் என்று சொன்னால் உங்களிடத்திலே ஒரு பேரித்த பழத்துடைய துண்டு இருந்தாலும் சரியே அதை கொடுத்துடுங்க, அவரை அப்படியே விரட்டி விடாதீர்கள். சொல்லிவிட்டு சொல்றாங்க, அஹிப்பில் மசாக்கீன வ கர்ரிபீஹிம். யாராவது ஏழை எளியவர்கள் வந்தால் அவர்களோடு அன்பாக பேசுங்கள், அவர்களை நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்னல்லாஹ யுகர்ரிபுக்கும் யௌமல் கியாமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் அதன் பொருட்டால் உங்களை நெருக்கமாக்கிக் கொள்ளுவான். அல்லாஹ் நீங்களாம் எங்களுடைய ஆளுங்க, வாங்க முன்னாடி அப்படின்னு என்ன செஞ்சுப்பான்? அல்லாஹ் உங்களை நெருக்க அருகில் கொண்டு வைப்பான். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே தான் இங்கே சொல்லப்படுகிறது, ஏழை எளியவர்கள் வந்தால் நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா. எவ்வளவு அழகான வார்த்தை. ஒண்ணுமே உங்களால் கொடுக்க முடியலையா? வகூலு லஹும், அவர்களுக்கு சொல்லுங்கள். கௌலம் மஅரூஃபா, கனிவான வார்த்தை அவர்களுக்கு சொல்லுங்கள். என்னப்பா எப்போ பார்த்தாலும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற, போப்பா கடையா அந்த பக்கம் போப்பா, மிரட்டுற வார்த்தையோ. வம்மசாயில ஃபலா தன்ஹர், குர்ஆன் சொல்லித் தருகிறது. அப்படி யாராவது வினவினால், உங்களிடத்துல கையேந்தினால், யாசகம் கேட்டால் விரட்டாதீர்கள். முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. இல்லையா, கூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, கனிவான வார்த்தை அவர்களுக்கு சொல்லுங்கள். கனிவான வார்த்தையை சொல்லுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், வல் யக்ஷல்லதீன, சில நபர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும். யார்? லவ் தரகு மின் ஹல்ஃபிஹிம் ஸுர்ரியத்தன் லிஆஃபன் காஃபு அலைஹிம், தங்களுடைய சந்ததிகளை ஏழ்மையானவர்களாக பலவீனமானவர்களாக தங்களுக்கு பின்னால் அவர்கள் விட்டு சென்று விடுவார்கள். அவர்கள் மீது அச்சம் கொண்டவர்களாக இருந்து ஒரு நபர்கள் விட்டு சென்று விடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும். தன்னிடத்தில் எல்லா செல்வத்தையும் எடுத்து நான் இதுக்கு கொடுத்துட்டேன் அதுக்கு கொடுத்துட்டேன், என்னுடைய அடுத்த சந்ததியை வீணானவர்களாக என்ன செஞ்சிடக்கூடாது, ரொம்ப பலவீனவர்களாக விட்டு விடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், ஏழை அந்த ரொம்ப வறுமையில் வருகின்ற நேரத்தில் ஈமானே பறிபோற காலமும் வந்துடுது. வறுமை என்ன, ஏதாவது ஒன்று எப்படியாவது நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக்கலாம் அப்படி என்று தன்னுடைய ஈமானை விடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். எனவே உங்களிடத்தில் செல்வத்தை உங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கு என்ன செய்ய, கொடுத்துட்டு போங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா கடைசி தருவாயில் இருக்கிறாங்க, மரண தருவாயில் இருக்கிறாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல விசாரிக்க வராங்க. வருகின்ற நேரத்தில் அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னி து மாலின், நான் செல்வம் படைத்தவனாக இருக்கிறேன், செல்வம் அதிகமாக வச்சிருக்க பணக்காரனாக இருக்கிறேன். வலா எரிசுனி இல்லா இப்னத், எனக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருக்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. எனவே அஃப அத்தஸத்தகு பிசுலிஸை மாலி, என்னுடைய செல்வத்திலிருந்து 3/2 பங்கு, 3 பங்கா வச்சு 2 பங்கத்தை நான் சதக்காவாக கொடுத்துட்டா, ஏழை எளியவர்கள் கொடுத்துட்டா அப்படின்னாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அப்படி கொடுக்காதீங்கன்னா இங்கே சொல்ல வருவதெல்லாம் நம்மளுடைய செல்வம் என்பது நம்முடைய அடுத்த சந்ததியை என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும். அவர்கள் வறுமையின் காரணமாக ஈமானை விட்டு வெளியே போகக்கூடியவர்களாக ஆகக்கூடாது. அப்போ சொத்து சேர்த்து வைக்கணுமா, இல்லை ஹஸ்ரத் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. சொத்து என்பது நம் பிள்ளைகளை இஹ்லாஸான முறையில் சொல்லி கொடுத்து அவங்க வளர்க்கும். நம்ம சொத்தை அப்படியே கொடுத்துட்டேன்னு போய் அதுக்கப்புறம் அவங்க ஹராமான விஷயத்தில் செலவு செய்தால் அது நமக்கே கேடாக வந்துவிடும். எனவே நாம் செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட அவர்களுக்கு இஹ்லாஸையும் தக்வாவையும் என்ன செய்யணும், சேர்த்து கொடுக்கணும். அப்படி இருந்தால் அதை ஷரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தால்தான் அந்த செல்வம் என்பது அவர்களுக்கும் பயனாக இருக்கும், நமக்கும் பயனாக இருக்கும்.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த சாத் இப்னு அபீ வக்காஸ் கேட்டாங்க, 3/2 பங்கை கொடுத்துட்டா யா ரசூலல்லாஹ்? இல்லை கொடுக்காதீங்க அப்படின்னாங்க. அவங்க கேட்டாங்க, ஃபஷத்ரி யா ரசூலல்லாஹ், அதில் பாதி 2 ஆக்கிடுறேன், அப்படியே நான் பாதி கொடுத்துட்டு பாதி என் மகளுக்கு கொடுத்துட்டா அப்படின்னாங்க. லா வேண்டாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து அந்த கேட்டாங்க, ஃபசுலுஸ் 3/1 பகுதி, 2 பகுதியை மகளுக்கு கொடுத்துட்டு 1 பகுதியை மட்டும் யாருக்கு கொடுக்குறேன்? ஏழை எளியவர்களுக்கு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யற கொடுத்துட்றேன் யா ரசூலல்லாஹ், அப்படி நான் கொடுத்துட்டா அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் யோசிச்சு அஸ்ஸுலுசு ஃபசுலுசு கசீர், அதுவே அதிகம் தாம்பா அப்படின்னாங்க. 3/1 பகுதியை நீ ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குற சதக்கா தான் கொடுக்குறீங்க, ஆனால் உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் என்ன செய்றீங்க? விட்டு எப்படி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னக அன்ததரு வரசதக அக்னியா கைரும் மின் அன்ததருஹும் ஆலதன், உங்களுடைய சந்ததியை ஏழ்மையானவர்களாக நீங்கள் விட்டு செல்வதை விட அவர்களை செல்வந்தர்களாக விட்டு செல்வதே சிறந்தது. எதற்காக தெரியுமா? அப்படி நீங்கள் ஏழ்மையாக விட்டு சென்றால் யதகஃபஃபூன நாஸ், அவர்கள் மக்களிடத்திலே சென்று கையேந்தி யாசகம் கேட்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். எனவே அப்படி சென்று விடாதீர்கள். யாசகம் செய்வர்களாக உங்களுடைய சந்ததியை நீங்கள் என்ன செய்யாதீங்க? விட்டு விடாதீர்கள். அப்படி உங்களுக்கு அச்சம் இருந்தால் அவர்களுக்காக செல்வத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? சேகரிச்சுட்டு போங்க. சேகரிச்சுட்டு போனாலும் அவங்களுக்கு அந்த செல்வத்தை ஹலாலான முறையில் பாதுகாக்கிற பண்பையும் என்ன செய்யணும்? கொடுக்க வேணும். இதைத்தான் குர்ஆன் சொல்லி தருகிறது. ஃபல் யத்தகுல்லாஹ, தெளிவா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை அவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும். யாருக்கு செல்வம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களும், யார் செல்வத்தை கொடுத்துட்டு போறாரோ அவரும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். வல் யகூலு கௌலன் சதீதா, அவர்களுக்கு நேர்மையான வார்த்தையை சொல்லட்டும். எப்படி நேர்மையாக வாழணும், இந்த உலகத்தில் அநியாயமான முறையில் வாழலாம் என்ற அந்த நிலை என்பது நம் பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது. செல்வம் இருக்கு, எப்படி வேணாலும் வாழலாம், நான் ஷரியத்து அது எதுவுமே இல்லாம அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ செல்வம் இருந்தாலே அது ஒரு பெரிய கேடு தான். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இப்படி முடித்து காட்டுகிறான், வல் யகூலு கௌலன் சதீதா, நேர்மையான வார்த்தை அவருக்கு சொல்லட்டும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே வரிசையிலே இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா லுல்மன், அனாதைகளுடைய செல்வத்தை அநியாயமான முறைகேடான முறையில் யார் உண்ணுவாரோ இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவர் தன்னுடைய வயிற்றிலே நெருப்பைத்தான் நிரப்பிக் கொள்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறார். யார் அனாதைகளுடைய செல்வத்தை, தன்னுடைய சகோதரர் இறந்திருக்கலாம் அல்லது தன்னுடைய சகோதரி இறந்திருக்கலாம், அந்த குழந்தைகளை நம்ம அவங்களை என்ன செய்கிறோம்? நம்ம எடுத்து வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த செல்வத்திலே நாம் கவனம் இருக்கணும். இந்த வசனம் இறங்கின உடனே சஹாபா பெருமக்களில் பல நபர்கள் ஏழை அந்த அனாதைகளுடைய பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு சொத்து இருக்கும், அவங்க தந்தை விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த சொத்தை அந்த குழந்தைங்க வளர்ந்து வர வரைக்கும் அவங்க தான் என்ன செய்வாங்க? பாதுகாப்பாங்க. எப்பொழுது இந்த வசனம் இறங்கியதோ சஹாபாக்கள்ல பல நபர்கள் அந்த குழந்தைகளுடைய பொருளாம் தனியாக்கிட்டாங்க, இவங்களுடைய பொருளை தனியாக்க ஒன்னா சேர்த்து சமைச்சிட்டு இருந்தவங்க அவங்களுக்குன்னு தனியா ஒரு அடுப்பு வச்சுட்டாங்க. இவங்களுக்கு ஏன் கலந்துட்டு அவங்களுடைய ஒரே ஒரு உணவு நான் சாப்பிட்டேன்னா அது நரக நெருப்பினுடைய கம்மியா வயிற்றுக்கு போயிருமே. அச்சம் வருது சஹாபாக்களுக்கு. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு தனியாக சமைக்கப்பட்டது வாங்கப்பட்டது அந்த பொருட்கள் வீணா போயிடும். அவங்க சாப்பிடலன்னா அது வீணா தானே போகும். முதல்லையாவது என்ன ஒன்னா இருக்கும், எனவே இவங்களும் அதில் சாப்பிடுவாங்க. இந்த ஆயத்து இறங்கின உடனே அந்த சஹாபாக்களுக்கு அச்சம் ஏற்பட்டுருச்சு. நரகத்தினுடைய கங்கு என்னுடைய வயிற்றுக்கு போகணுமா, நரக நெருப்பு என்னுடைய வயிற்றுக்கு போகணுமா? ஒருபோதும் கூடாது அப்படின்னு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பிரிச்சுட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், 7 விஷயங்கள் பெரிய பாவத்திற்கு உரியது, அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத், ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய அவனுடைய எல்லா அமலையும் அழிக்கக்கூடிய 7 விஷயங்கள் இருக்கிறது, அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவதாக சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுக்கும் எதிராக நீங்கள் போர்க்களங்களில் இருக்கும் பொழுது, போர்க்களங்களில் நீங்கள் நிற்கும் பொழுது பின்முதகு காட்டி ஓடுவது பெரிய பாவத்திற்குரியது. அதே போன்று ஒரு மனிதனை அநியாயமான முறையில் நீங்கள் கொலை செய்வது, அதே போன்று நீங்கள் வட்டியை உண்ணுவது. இன்னைக்கு இஸ்லாமிய ஷரியத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். லோன் என்ற பேரில், இஎம்ஐ என்ற பேரில், ஃபைனான்ஸ் என்ற பேரில், தண்டல் என்ற பேரில் எவ்வளவு இது எல்லாம் வட்டி. அல்லாஹ் கிட்ட கேட்கணும்,
யா அல்லாஹ் என்னுடைய சந்ததிகளை வட்டி இல்லாதவர்களாக நான் வந்துட்டேன், எப்படியோ என்னுடைய இதில் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சந்ததிகள் ஒருபொழுதும் வட்டியுடைய இதில் என்ன செய்ய போகக்கூடாது அப்படி என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அதே போன்று பிற பெண்கள் அவர்கள் மீது வீணான பழிகளை பிடுவது, இட்டுக்கட்டி அவர்களை சொல்லுவது, இதெல்லாம் பெரிய பாவத்தில் வரும். அதே வரிசையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அக்குலு மாலல் யதீம், அனாதைகளுடைய செல்வத்தை சாப்பிடக்கூடியதும் தங்களுடைய அமல்கள் அத்தனையும் அழிக்கக்கூடியது. அந்த 7 விஷயங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொன்னார்கள், நாளை மறுமையில் சில நபர்கள் எழுப்பப்படுவார்கள், அவர்களுடைய மூக்கிலும் அவர்களுடைய காதுகளிலிருந்தும் அவர்களுடைய வாய்களிலிருந்தும் புகை வந்து கொண்டிருக்கும். புகையா வரும். அப்பொழுது கேட்பார், மன்ஹும், யார் இவங்கெல்லாம் அப்படி என்று கேட்கும் பொழுது, இவர்கள் எல்லாம் உலகத்திலே வாழ்கின்ற நேரத்தில் அனாதைகளுடைய செல்வத்தை உண்டவர்கள், அப்பொழுது சாப்பிட்ட உணவு இப்பொழுது புகையாக என்ன செய்கிறது, வெளியே வருகிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுபஅஸு யௌமல் கியாமத்தி அல் கௌம் மின் குபூரிஹிம் தஅஜ்ஜஜ அஃப்வாஹும் நாரா, நாளை மறுமை நாளில் சில நபர்கள் எழுப்பப்படுவார்கள், அவர்களுடைய வயிற்றிலிருந்து அவர்களுடைய கபறுகளில் இருந்து அப்படியே நெருப்பு கங்குகள் கக்கி கொண்டு என்ன செய்யும் இருக்கும். அவங்க வயிற்றில் நெருப்பு கங்குகள் என்ன செய்து கொண்டு எரிந்து கொண்டு இருக்கும். அப்போ கேட்டாங்க, யார சொல்லலை, யார் அவர்கள்? ஆக்கிலூனல் மாலல் யதீம், யதீம்களுடைய உணவுகளை அவர்களுடைய செல்வத்தை அநியாயமான முறையில் அவர்கள் சாப்பிட்டார்களே அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஹர்ரிஜு மாலல் லைஃபைனி அல் மர்அத வல் யதீம், ஒரு பெண்ணுடைய செல்வத்தையோ அல்லது அனாதைகளுடைய செல்வத்தையும், பலவீனமான இந்த 2 நபர்களை செல்வத்தை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன். அவங்களுடைய செல்வத்தை மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க, தொட்டுறாதீங்க. இது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். இவ்வளவு விஷயங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு இறுதியாக சொல்கிறான், வஸயஸ்லௌன ஸஈரா, அவர்கள் சஈர் என்ற கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பில் அவர்கள் நுழைய வைப்பார்கள். அவங்களாம் போயிடுவாங்க. யார்? யதீம்களுடைய செல்வத்தை சாப்பிடுகிறார்களோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஆண்களுக்கு எப்படி பங்குண்டு சொல்கிறானோ அதே போன்று பெண்களுக்கும் இந்த பாகப்பிரிவினையில் என்ன இருக்கிறது, பங்குண்டு. அது சம்பந்தமாக சொல்லி வருகின்ற இந்த வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பங்கு வைக்கின்ற நேரத்தில் யார் உறவினர்கள் வந்தாலும் சரி, அனாதைகள் ஏழை எளியவர்கள் வந்தால் அவர்களுக்கும் கொடுங்கள், அவர் கண்ணியமான முறையில் பேசுங்கள். இந்த பெண்கள் இருக்கிறாங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சொத்துரிமைக்கு மட்டும் வந்து நிற்கலை, பல விஷயங்களுக்கு அவங்க வந்து நின்றுருக்கிறாங்க. ஒரு சமயம் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய சபை உட்காந்துருக்கிறாங்க. அப்போ மறைஞ்சிருந்து பேசுகிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன், நானாக வரவில்லை, ஒரு பெண்கள் கூட்டமே என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள், ஒரு பெண்கள் கூட்டமே அவங்க சார்பாக நான் வந்து பேசுகிறேன். அப்போ அவங்க சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், இந்த ஆண்கள் இருக்கிறார்கள், நாங்கள் பெண்கள் இருக்கிறோம், எங்கள் இருவர்களுக்கும் சேர்த்துத்தானே வஹி இறக்கப்படுகிறது, ஏன் எங்கள் ஆண்களுக்கும் சரி எங்களை போன்ற பெண்களுக்கும் சரி நீங்கள் நபியாகத்தானே இருக்கிறீர்கள். ஆம், இதில் என்ன இருக்கிறது? அந்த பெண்மணி எப்படி பேசுகிறாங்க. அடுத்து சொன்னாங்க, அந்த ஆண்கள் மட்டும் ஜிஹாத் என்ற பெயரில் சென்று அவர்கள் நன்மை அதிகமாக வாங்கி கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொழுகை என்ற பெயரில் ஜமாத்துக்கு சென்று 27 மடங்கு நன்மை பெற்றுக் கொள்கிறார்கள் அந்த பெண்கள். இதெல்லாம் பேசுவாங்களா? நம்ம இப்படியெல்லாம் பெண்கள் பேசி அனுப்பியிருக்கிறாங்க. ஜிஹாதுக்கு போறாங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் இன்னும் அதிகமாக ஹஜ்ஜு போன்ற விஷயங்களை நினைத்தால் போய் செய்துவிட்டு வருகிறார்கள். அவங்க நினைச்சா என்ன பண்றாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க. நம்மளால அப்படி போக முடியல. நாங்கள் அவர்களுடைய குழந்தைகளை என்ன செய்கிறோம், பாதுகாக்கிறோம், அவர்களுடைய ஆடைகளை தோய்த்து கொடுக்கிறோம், அவர்களுக்கு தேவையான சுகபோகமான விஷயங்களை நாம் செய்து கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அமலில் அவர்களை விட நாங்கள் பின்தங்கி இருக்கிறோமே யா ரசூலல்லாஹ். இந்த வார்த்தையை கேட்டோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பெண்கள் இடத்துல எவ்வளவு தக்வா, இவ்வளவு இறையச்சம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஹல் சமீஅத்து மகாலத்தை இம்ராத், இந்த பெண்ணுடைய வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கேட்டீர்களா? அந்த பெண்ணுடைய அமலுடைய விஷயத்தில் எனக்கும் அந்த நன்மை கிடைக்காதா என்ற அந்த ஏக்கம் அந்த பெண்களிடத்தில், இவர்களுக்கு மட்டுமல்ல, இவர்களுக்கு பின்னால் பல பெண்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏக்கம் எவ்வளவு இருக்கு, நன்மை சம்பாதிக்க வேண்டும் என்று. அதைத்தான் சொல்லிட்டு விசுவாசம் சொன்னாங்க, இன்ன அஹ்ஸன தபஉல் மர்அத்தி லி ஸௌஜிஹா, ஒரு பெண்
தன்னுடைய கணவனுக்கு இணங்கி அவளுக்கு எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி தந்தால் அந்த கணவன் என்ன நன்மை பெறுவாரோ அது அத்தனை நன்மை உனக்கும் உரிக்கும். ஜமாத்துக்கு வந்து நம்ம தொழுதோன்னு சொன்னா அது எல்லாம் செஞ்சு கொடுக்கறது யாரு? அந்த மனைவி தான். எனவே அந்த நன்மை 27 மடங்கு நன்மை என்பது யாருக்கும் இருக்கிறது? அந்த பெண்ணுக்கும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபன் சரஃபத்தில் மர்அத்து வஹிய துஹல்லிலு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஏன் இவங்க செய்த நன்மை அது நமக்கும் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கொண்டு அந்த கூட்டத்திற்கு, அந்த பெண்கள் கூட்டத்திற்கு அவங்க போனதாக நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாகப்பிரிவினை சம்பந்தமாக சொல்லும் பொழுது ஆண்களுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அதே போன்று பெண்களுக்கும் இருக்கிறது. அதே போன்று நீங்கள் பாகப்பிரிவினை செய்தால் ஏழை எளியவர்களுக்கு உங்களுடைய ரிஸ்கிலிருந்து நீங்கள் என்ன கொடுத்து வாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு அவர்கள் கொடுக்க இயலவிட்டால் கனிவான வார்த்தைகள் அவர்களிடத்தில் பேசுங்கள். அதே போன்று உங்களுடைய சந்ததியினர்களுக்கு நீங்கள் சிறந்த ஒரு செல்வத்தை அவர்களுடைய ஜீவித காலத்திற்காக விட்டு செல்லுங்கள். அவர்களுடைய இஹ்லாஸையும் தக்வாவை நீங்கள் மேம்படுத்துங்கள். அது மட்டுமல்லாமல் இறுதி வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யதீம்களுடைய செல்வத்தை உண்ணாதீர்கள். அப்படி உண்ணால் அவர்கள் நாளை மறுமையிலே அவர்களுடைய வயிற்றுகளிலே நரக நெருப்பினுடைய கங்குகளைத்தான் அவர்கள் நிரப்பிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் விளங்கி செயல்படுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. رب اشرح لي صدري ويسر لي أمري ربي زدني علما رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم افتح لنا أبواب البركة وأبواب العافية وأبواب الصحة يا أرحم الراحمين. اللهم افتح لنا أبواب الحفظ وأبواب الفهم وأبواب التفهيم يا أرحم الراحمين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا وشفاء من كل داء وشفاء من كل داء. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.